அதே டைமில் யாஜிரோபியும் கோகுவும் கொரின் டவருக்கு போயிடுறாங்க. அண்ட் யாஜிரோபி தான் கோகுவை டவர் மேலே கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அங்கே போய் கொரின் கிட்ட ஷென்சுபீனை வாங்கி கோகு சாப்பிட்றான். ஸோ கோகு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறான். அண்ட் அப்போ தான் கோகு நான் ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரின் கிட்ட கேட்குறாரு. அது கொரின் சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் எந்த ட்ரைனிங் கொடுக்க முடியாது, பட் ஆனால் இன்னொரு உண்மையான ஒரு சேக்ரெட் வாட்டர் இருக்குது, அது பேர் தான் சூப்பர் சேக்ரெட் வாட்டர். ஸோ அந்த வாட்டரை நீ கண்டுபிடிச்சி குடிச்சிட்டிங்கன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன். அண்ட் அதனால் உன்னால் பிக்கலோ ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது கோகு சரி நான் அதை கண்டுபிடிச்சி குடிக்கிறேன். அண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஒரு லேபர்னத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. அண்ட் அந்த பிளேஸ்க்குள்ளே போனால் யாருமே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, நான் போய் அதை கண்டுபிடிச்சி எடுத்து குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோகு கிளம்புவான். அண்ட் இப்போ என்ன ஆகுனா யாஜிரோபியும் கோகு கூட வந்திருப்பான். ஸோ யாஜிரோபி கோகு இவங்க 2 பேரும் சூப்பர் சேக்ரெட் வாட்டரை தேடி போவாங்க. அண்ட் இப்போ அதே சமயத்தில் பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, பிக்கலோ பீல் ஆஃப் டீமை டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிங் கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவான். இந்த இடம் தான் எர்த்தோட ரூலரோட இடம். ஸோ இங்கே தான் கிங் இருப்பார், எர்த்தோட கிங் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து கிங்காக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணனா நான் இந்த சிட்டியே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை கண்ணாபின்னான்னு தாக்குறான். அது மட்டும் இல்லாமல் வர ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாருமே அடிக்கிறான். ஸோ இந்த கிங்குக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஏன்னா ஒரு கிங்குக்கு வந்து ஒரு தாட் இருக்கும், அதாவது நம்ம மக்களை வந்து இவங்கிட்ட கொடுக்குறதா, ஸோ இப்படியேப்பட்ட ஒரு டீமன் கிட்ட வந்து ரூலை கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதே சமயத்தில் இவன் வந்து நீங்கள் என்கிட்ட ரூலை கொடுக்கலனா நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த சிட்டியவே கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பான் பிக்கலோ. ஸோ இதை பார்த்து சமகாண்டான கிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நான் உனக்கு இந்த ரூலை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஏற்பாடுலாம் போயிட்டுருக்கோம். இந்த டைமில் டிஎன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மாஃப்பா டெக்னிக் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அவன் ரோஷி பண்ணதை பார்த்து அந்த மாஃப்பா டெக்னிக்கை ஓரளவுக்கு பண்ணிடுவான். ஸோ அவனுக்கு வந்து மாஃப்பா டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அண்ட் அப்போ தான் இந்த கிங் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோ தான் இனி நம்மளுக்கு கிங் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோக்கு வந்து அந்த பவர் கொடுத்துருவார், கிங்குங்கிற பவரை. ஸோ பிக்கலோ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோ வந்து ஃபஸ்ட்டு ரூலுக்கு வந்தோடனே அவன் இருக்கிற ப்ரிசனில் இருக்க எல்லா கைதிகளையும் வெளியே விட்டுருவான். ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கேஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சும்மா அவனுக்கு டைம் பாஸ் ஆகிற நேரத்துலலாம் இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பிளேஸையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவும் யாஜிரோபியும் அந்த சூப்பர் சேக்ரெட் வாட்டரை தேடி போனாங்க இல்லையா. அண்ட் அங்கே கோகுவுக்கு நிறைய மென்டல் டெஸ்ட் வைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் சேக்ரெட் வாட்டரோட டீமன். ஸோ அவர் வந்து நிறையா மென்டல் டெஸ்ட் வைக்கிறார் கோகுக்கு. அண்ட் கோகு அதெல்லாம் ஜெயிச்சுட்டு அதே மாதிரி சூப்பர் சேக்ரெட் வாட்டரையும் குடிச்சிட்டு கொரின் டவருக்கு வந்துடுறான். இப்போ கொரின் டவருக்கு வந்துட்டு நான் போய் பிக்கலோவை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது கொரின் என்ன பண்ணுறாருனா, நான் உனக்கு கிண்டோ ஒன்றை மறுபடியும் உயிரோட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க கிண்டோ ஒன்லேருந்து எந்த கிண்டோ ஒன்று வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்ளவுட் பேஸே கொடுக்குறான். ஸோ அதுலேருந்து கோகு வந்து எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்டோ ஒன்று எடுத்துக்கிட்டே கிளம்பி வரான். இப்போ பிக்கலோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 43 செக்டார், அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக 43 செக்டாராக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நான் ஒரு செக்டார் அழிக்க போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோலையும் டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ மக்கள் எல்லாமே பீதியில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது. அப்போ தான் டிஎன் வந்து ஸோ இதுக்கு மேலே பிக்கலோ உயிரோடு விட்டால் சரி படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து கிளம்பி போவான். அதாவது பிக்கலோட கேஸ்டில் கிளம்பி போவான், அதாவது கிங் கேஸ்டில் கிளம்பி போவான். இந்த டைமில் வந்து டிஎன் வந்து அவனோட மாஃப்பா டெக்னிக்கும் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பான். அதே சமயத்தில் கோகுவும் பிக்கலோ அழிக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பிக்கலோ அழிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பிக்கலோ இருக்க இடத்துக்கு டிஎன் ஃபஸ்ட்டு வந்துடுறான். டிஎன் ஃபஸ்ட்டு வந்தோன்னே கூப்பிடுவான் பிக்கலோவை, அதாவது என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு பிக்கலோ உன் கூட சண்டை போடுறதுலாம் எனக்கு டைம் இல்லை, நீ என்னோட மாஸ்டர் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாஸ்டரை ஜென்ரேட் பண்ணி விட்டுருவான். ஸோ இந்த மாஸ்டர் கூட வந்து டிஎன் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கான். அண்ட் அதே சமயத்தில் டிஎன் என்ன பண்ணுவான்னா, அவனால் ஒரே தடவை தான் மாஃப்பா டெக்னிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது பிக்கலோ கிட்ட போனோன்னா அந்த மாஃப்பா டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த மாஸ்டர் சமாடி அடிக்குது டிஎனை. ஸோ டிஎன் வந்து இதுக்கு மேலே என்னால் அடி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அதை டென்சி ஜார் ஓப்பன் பண்ணிட்டு பிக்கலோ மேலே மாஃப்பா டெக்னிக் யூஸ் பண்ணுவான். ஸோ பிக்கலோ மேலே மாஃப்பா டெக்னிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் நடுவில் வந்து பிக்கலோவை காப்பாற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, அந்த மாஃப்பா டெக்னிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள டென்சி ஜாரையும் அழிச்சிருவான். ஸோ அந்த மாஃப்பா டெக்னிக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதே சமயத்தில் டிஎன்னாலையும் இன்னொரு தடவை மாஃப்பா டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டென்சி ஜாரும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் டிஎன் வந்து அப்படி விழுந்து கிடப்பான். ஸோ அப்போ தான் பிக்கலோ என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎன் அழிக்கிறதுக்கு போவான். சரி, கோகு வந்து அந்த இடத்துல இறங்கி என்ன பண்ணுறான்னா, அந்த மான்ஸ்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, பிக்கலோ கிரியேட் பண்ண ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டரை ஒரே அடியில் சாவடிச்சிடுறான். ஸோ அப்போ கோகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், ஏன்னா அவன் சூப்பர் சேக்ரெட் வாட்டர் வேறு குடிச்சிருப்பான். ஸோ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அண்ட் அப்போ தான் கோகுக்கும் பிக்கலோக்கும் செம்ம சண்டை நடக்குது. இது வரைக்கும் ட்ராகன் பால் இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த எபிசோட்லையும் இந்த மாதிரி சண்டை நடந்தது இல்லை. அவ்வளோ பெரிய சண்டை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சண்டை. ஸோ சண்டை கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம கோகு வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, டிஎனை வந்து ஒரு ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணி கோகுவோட கையும் காலையும் உடச்சிருவோம். அதாவது கோகுக்கு வந்து 2 காலும் போயிடும், ஒரு கையும் போயிடும். ஸோ அவனால் ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் கோகுவால், அந்த டைமில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவான்னா, பிக்கலோ வந்து நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஆட்டம் ஒன்று பண்ணுவான். அதாவது வானத்துலேருந்து செம்ம ஸ்பீடாக அவனை கோகு அடிக்கிறதுக்கு பறந்து வந்துட்டு இருப்பான். அப்போ கோகு என்ன பண்ணுவான்னா, அவனோட ஒரு கை யூஸ் பண்ணி காமையாமையை யூஸ் பண்ணி ஒரு செம்ம த்ரஸ்ட் ஆட்டம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அப்படியே எர்த்துலேருந்து அப்படியே பறந்து போவான்.
ஸோ பறந்து போய் அந்த ஃபோர்ஸோடு போய் ஒரு பஞ்சு தான் பிக்கலோ கொடுப்பான். அந்த பஞ்சு கொடுக்கும்போது அப்படியே பிக்கலோட உடம்பை கிழிச்சிட்டு அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் வந்துடுவார் கோகு. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான பஞ்ச் அது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிக்கலோவையும் அழிச்சிருவான் கோகு. அண்ட் இந்த ப்ராசஸில் கோகுவும் சமாடி வாங்கியிருப்பான் இல்லையா. ஸோ கோகுவால் நடக்க முடியாது. அண்ட் அதே சமயத்தில் கோகுவும் கீழே விழுந்துக்கிட்டு இருப்பான். அண்ட் பிக்கலோ சாகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோ சாகும்போது அவனோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி மூலிமா கடைசியாக ஒரு மான்ஸ்டருக்கு உயிர் கொடுப்பான். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் ஜூனியர் பிக்கலோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஏன்னா இவனோட கான்ஷியஸ்னஸையும் பாதி வந்து அதுக்கிட்ட கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஃபுல் பவரையும் அதுக்கிட்ட கொடுத்து ஒரு எக்கார்டை க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருவான். அது வேர்ல்டில் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அண்டு கோகுவும் கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். கோகு வந்து டக்குன்னு யாஜிரோபி காப்பாற்றிடுவான். அண்டு கோகு டிஎனுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுவான். யாஜிரோபி கோகு எங்கே கூப்பிட்டு போனால் மறுபடியும் யாஜிரோபி வந்து கொரின் டவருக்கு வந்து கோகு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா கோகு சமாடி வாங்கியிருக்கான், அவன் ரீகவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரின் டவருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா அங்கே போய் ஷென்சு பீனை சாப்பிட்டா தான் கோகு மறுபடியும் ரீகவர் ஆகும். ஸோ அதனால தான் கொரின் டவருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான் யாஜிரோபி. அண்ட் இதே சமயத்தில் டிஎனை வந்து யாம்சா டீம் வந்து காப்பாற்றிடுது. ஸோ மறுபடியும் வேர்ல்டு வந்து நார்மலான நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா பிக்கலும் அழிஞ்சிட்டான், கிங் பொசிஷனுக்கு மறுபடியும் பழைய கிங்கே வந்துட்டார். ஸோ வேர்ல்டு அதே மாதிரி எல்லா திட்டங்களையும் மறுபடியும் கொண்டு போய் ஜெயிலுக்கு போட்டாங்க. அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் ரீகவர் பண்ணிட்டுருக்காங்க கோகுவால். பில்டிங்ஸ் எல்லாம் ரீகவர் பண்ணிட்டுருக்காங்க பிக்கலோ ஏற்பட்ட டேமேஜ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் கொரின் டவரில் இருக்க கோகு வந்து கொரின் கிட்ட கேட்குறான், நான் போய் ட்ராகன் பெல்ஸை கலெக்ட் பண்ணி ஷென்லாங்கை ஸ்பான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொரின் கிட்ட சொல்கிறான். அப்போ தான் கொரின் சொல்கிறான், ஷென்லாங் வந்து பிக்கலோ அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிட்ட சொல்கிறான். அது கோகு கேட்குறான், ஷென்லாங் அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கொரின், ஷென்லாங் அழிக்க முடியும், அப்போ வேறு வழியே இல்லையா, என்னோடய ஃப்ரெண்டு இவங்களெல்லாம் நான் மறுபடியும் ரீஜன் பண்ணணும், ஸோ வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோகு வந்து கொரின் கிட்ட கேட்குறான். அது கொரின் வந்து இருக்குது, இன்னொரு வழி இருக்குது, நீ காமையை போய் பார்த்து அவங்ககிட்ட மறுபடியும் ஷென்லாங்கை ஸ்பான் பண்ண சொன்னா மறுபடியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னால் உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொரின் வந்து கோகு கிட்ட சொல்கிறாரு. அது கோகு சரின்னு சொல்லிட்டு நான் போய் காமையை பார்க்குறேன், அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கொரின் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்க நிஜிபோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே நடந்த ஃபைட்டில் வந்து கோகு வந்து அவன் நிஜிபோ வந்து எங்கேயோ விட்டு வந்திருப்பான். ஸோ அதை எங்கே விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோகுக்கு தெரியாது. அதுக்கு நான் போய் என்னோட நிஜிபோவை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கிளம்புவான். அவன் கிளம்பும்போது அவன் எங்கே போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா கிட்ட போவான். பாபா கிட்ட போய் என்னோட நிஜிபோ எங்கே இருக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு பாபாவும் சரி பிக்கலோவே நீ அழிச்சிட்டேன், நான் அவனுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிஜிபோ எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமி ஹவுஸில் இருக்கும். அது எப்படி காமி ஹவுஸுக்கு போயிருக்குன்னா, கடைசியாக நடந்த சண்டையில் வந்து யாஜிரோபி வந்து கோகுவை கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா கோகுவோட இந்த நிஜிபோவை டிஎன் தூக்கிட்டு வந்திருப்பான் காமி ஹவுஸுக்கு. ஸோ அது காமி ஹவுஸில் இருக்கும். அதுக்கப்புறமா காமி ஹவுஸில் போயிட்டு அந்த நிஜிபோவை வாங்கிட்டு கோகு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரின் டவருக்கு போவான். கொரின் டவருக்கு போனதுக்கப்புறமா கொரின் வந்து ஒரு பெல் ஒன்று கொடுக்கும், சின்ன பெல்லையும் கொடுத்துட்டு டாப் ஆஃப் த கொரின் டவருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவனோட நிஜிபோ யூஸ் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நிஜிபோ யூஸ் பண்ணும்போது நிஜிபோ ரொம்ப லென்த்தாக மேலே போயிட்டே இருக்கும். அண்ட் கோகுவும் அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பான். அப்போ தான் அவன் காமியோட பிளேஸுக்கு வரான். ஸோ காமியோட பிளேஸுக்கு வந்து தான் அங்கே வந்து தான் பார்க்குறான், அவன் மிஸ்டர் போப்போவை மீட் பண்ணுறான். ஸோ மிஸ்டர் போப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து காமியோட பர்சனல் அசிஸ்டன்ட். காமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ப்ரொடெக்டர் ஆஃப் த எர்த், அதாவது காட் லெவல் பீயிங் அவங்களாம். ஓகே, ஸோ அவங்க தான் அந்த எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. அண்டு காமிக்கிட்ட போன கோகு மிஸ்டர் போப்போ மீட் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. மிஸ்டர் போப்போ வந்து கோகு கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை ஜெயிச்சாதான் நான் உன்னை காமையை மீட் பண்ண அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி கோகுவும் மிஸ்டர் போப்போ வந்து எவ்வளோ டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறான். மிஸ்டர் போப்போ மேலே ஒரு பஞ்சை கூட கோகுவை லான்ச் பண்ண முடியல. ஏன்னா இவங்களாம் காட் லைக் பீயிங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்கில்டு. ஸோ அதுக்குமா மிஸ்டர் போப்போ வந்து கோகுக்கு வந்து சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு மார்ஷல் ஆர்ட்ஸில். அண்ட் அப்போ தான் காமியை வந்து வெளியே வந்து நான் உன்னை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கூப்பிட்றாரு. கோகு போய் காமையை பார்த்தோன்னா காமையை அடிக்க போகிறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோ தான் காமே தான் பிக்கலோ. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ தான் காமையை வந்து அவரோட கதையை சொல்லுவார். அதாவது காமையும் பிக்கலோவும் ஒரே ஆள் தான். அதாவது ஃபஸ்ட்டு பிக்கலோ வந்து இந்த காமை பிளேஸுக்கு வரும்போது அவன் அப்போ இருந்த காமைக்கிட்ட வந்து என்ன உங்களோட டிசைபிளாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த காமையை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன்னா பிக்கலோவோட ஹார்ட்டில் வந்து அப்போ ஈவலுங்கிறது கொஞ்சோண்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ஈவலை வந்து நீ ஃபுல்லாக உன் ஹார்ட்லேருந்து விளக்குனா தான் நான் உன்னை டிசைபிளாக ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமையை சொல்லும்போது பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, அவனோட உடம்புல இருக்க ஈவலை வந்து தனியாக பிரித்து எடுத்துருவான். ஸோ அவனோட உடம்புல இருக்க ஈவில் தான் ஈவில் பிக்கலோவாக இடத்துல வந்திருக்கும். அண்டு பிக்கலோட பியூரஸ்ட் ஃபார்ம் தான் இப்போதைக்கு இருக்கிற காமே. ஸோ பிக்கலோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து அப்போ காமையோட டிசைபிள் ஆகி நெக்ஸ்ட்டு காமையாகவும் மாறிடும். ஸோ இப்போ பிக்கலோட பியூரஸ்ட் ஃபார்ம் தான் காமையவாக இந்த காமையோட பிளேஸில் இருக்குது. அண்ட் பிக்கலோட ஈவில் ஃபார்மை தான் கோகு வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் காமை சொல்லுவார், இந்த தப்பு வந்து என்னால் தான் நடந்துச்சு, ஏன்னா என்னோட ஈவில் ஃபார்மை ரிலீஸ் பண்ணது என்னோட தப்பு தான், நான் தான் அதை இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன், இந்த காமையோட டிசைபிள் ஆகிறதுக்காக அந்த தப்பை நான் தான் பண்ணேன், ஸோ அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோகு கிட்ட சொல்லுவான். அப்போ தான் கோகு சொல்லுவான், எனக்கு நீங்கள் ஷென்லாங் வந்து மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து கொடுக்கணும், ஏன்னா நான் என்னோட செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு காமே சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நான் ஷென்லாங் உயிரோடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அது கோகு கேட்குறான் என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது காமே சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் நீ இங்கேருந்து ட்ரெயின் பண்ணணும், இந்த 3 இயர்ஸில் உன்னை நாங்கள் எங்கேயுமே விட மாட்டோம், நீ இடத்துக்கும் போகக்கூடாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் போய் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து காமே போடுறாரு. அது கோகு சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகே சொல்லிடுறான். அண்ட் அப்போ தான் கோகு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து காமே சொல்கிறாரு, பிக்கலோ இன்னும் சாவலை, ஸோ என்னோடய ஈவில் ஃபார்ம் பிக்கலோ வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, அதாவது ஜூனியர் பிக்கலோ. ஸோ அந்த பிக்கலோ வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் இந்த வேர்ல்டே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வரப்போகுது. ஸோ அதை டிஃபீட் பண்ணணுன்னா நீ என்கிட்டேருந்து ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் உன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமே சொல்கிறாரு. அது கோகுவும் சரி அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி காமே சொன்ன மாதிரியே அவர் வந்து ஷென்லாங்கையும் மறுபடியும் ஸ்பான் பண்ணி கொடுத்துட்றாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்மா கிட்ட இருக்க 7 ட்ராகன் பால்ஸும் ஸ்டோனாக இருந்துச்சு இல்லையா, அது மறுபடியும் ட்ராகன் பால் ஆகிடுது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சைக்கிள், அதாவது ஷென்லாங்கோட விஷ் கொடுக்குறதுல இதுதான் ஃபஸ்ட்டு சைக்கிள். ஸோ இப்போ ஷென்லாங்கால் விஷ் கொடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி புல்மா யாம்சா இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க 7 ட்ராகன் பால்ஸையும் ஒன்றா வச்சு ஷென்லாங்கை ஸ்பான் பண்ணிடுறாங்க. ஷென்லாங்கை ஸ்பான் பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை யார் மறுபடியும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷென்லாங் சொல்கிறான், கோகு தான் என்னை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்தான், ஸோ அவன் நெக்ஸ்ட்டு 3 வருஷம் காமே கூட தான் ட்ரைனிங் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்மா வந்து ஷென்லாங் கிட்ட விஷ் கேட்குறா, அதாவது எங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் உயிரோடு கொண்டு வா அப்படின்னு சொல்லி விஷ் கேட்க போகிறான். அதுக்குள்ளே யாம்சா உள்ளே வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோவால் கொல்லப்பட்ட எல்லாரையுமே உயிரோடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா வந்து விஷ் கேட்குறான். அதுக்கு ஷென்லாங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோவால் செத்த எல்லாரையுமே மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்துடுது. அண்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் டைம் ஸ்கிப் வரும். அந்த டைம் ஸ்கிப் அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்காய்ச்சி டோர்னமெண்ட், அந்த டென்காய்ச்சி டோர்னமெண்ட்டில் தான் ரியல் பிக்கலோ வருவான். ஸோ அந்த பிக்கலோ வந்து என்ன ஆகிறான், அவன் வில்லனாக இருக்கானா இல்லை ஹீரோவாக இருக்கானா அண்ட் ஆன்டி ஹீரோவாக இருக்கானா இப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்கிப் அப்புறமா கோகு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீச்சியோட கல்யாணம் அண்டு நெக்ஸ்ட்டு நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதோட ட்ராகன் பால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ until then, see you next week guys. Thanks for watching. Subscribe to Chennai X. Peace.